வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசைக்கோர் அளவில்லை, அகிலம் எல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீது அரசாணை செலுத்தவே ஆசை என ஒரு ஞானி பாடியுள்ளார். கடல் மீது அரசு ஆட்சி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசை. அதை பேராசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தகைய பேராசை, சினம், கவலை, இதன் மூலம் துன்பமும் தொல்லையும் அடைகிறோம். அது மாதிரி நிறைவு பெறாமல் ஆசைகள் இருந்தால் அது ஒன்றும் இல்லாமல் நம்மை உளுத்து போக செய்யும் அப்படின்னு சுவாமிஜி இந்த பதிவில் சொல்கிறாங்க. மேலும் ஆசைகளை பெருக்கிக் கொண்டே போனால் மனம் கீழ்நிலையே எய்தும், சோர்வு அடையும், டெப்ரெஷன் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசையினுடைய பெருக்கமும் தேக்கமும் அறிவின் எல்லையாகிய இறைநிலை உணர்வை அடைய தடையாக இருக்கிறது. ஸோ இறைவனை உணரத்தக்க பேராற்றல் பெற்றது மனித அறிவு. அந்த அறிவின் போக்கை உணர்ந்து முறைப்படுத்தி கொள்ள ஒரு பயிற்சி தேவை. அதுதான் ஆசை சீரமைப்பு பயிற்சி என்று சுவாமிஜி ஆசை சீரமைப்பு பயிற்சியை எப்படி செய்வது என்று இந்த பதிவில் சொல்கிறாங்க. சுவாமிஜியோடைய குரல்லையே கேட்போம். வாழ்க வளமுடன். தனக்கே தனது குற்றம் விளங்காது. அதற்காக அவனே நோக்கி ஆராய வேண்டும், என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தா பொதுவாக பேராசை, சினம், கவலை, இந்த மூன்று எடுத்துக்கொள்வது. இதன் மூலமாக மனிதன் எவ்வளவு துன்பமும் தொல்லையும் அடைகிறான். பேராசை என்ற ஏன் பேராசை வருது? மனிதனுடைய அறிவு இறைநிலை உணரத்தக்க அளவு ஒரு பேராற்றல் பெற்றது மனிதனுடைய அறிவு. படிப்படியாக அதை உயர்த்திக் கொண்டே அதோடு இணைப்பு கொடுக்கணும். அதற்காக வளர்ச்சி பெற்று வரக்கூடிய வேகமான ஒரு அறிவை பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இதிலேயே மாத்திரம் செலுத்தி இருந்தா போக்கிடம் இல்லை. பெருகிக் கொண்டே இருக்கிறது அறிவு. எங்க போகும்? எது அவன் எங்கே இணைத்து வைக்கிறானோ அதிலேயே இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று பெறுகிறான். பெருகிக்கொண்டே இருக்கக்கூடிய அறிவு அது முழுமையான இடத்துல இணைப்பு கொடுக்காதனால, இறைவனோட இணைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அதற்கு பயிற்சி அளிக்காதனால அது திசை திரும்பப்பட்டு இப்பொழுது எந்த பொருள் மீது அதை வைக்கிறோமோ, எந்த புலனின்பத்தின் மீது அதை செலுத்துகிறோமோ, எந்த புகழ் மீது செலுத்துகிறோமோ, எந்த அதிகாரத்தின் மீது அதை வைக்கிறோமோ, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றுதான் வளர்ந்து. நீங்க எந்த அளவுல கொண்டு போய் வச்சாலும் சரி, பொருளிலே பல கோடியை அடைஞ்சிட்டீங்க, பிறகு கூட இன்னும் ஒரு கோடி வேண்டும், இன்னும் ஒரு கோடி வேண்டும். புகழிலே எந்த உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு வந்துட்டாலும் சரி, இந்த உலகம் இல்லை, மற்ற வேற எங்கேயாயும் ஒரு உலகம் இருக்கிறதா, அதையும் பிடித்து ஆள வேண்டும். இப்படிதான் எல்லை இல்லை. ஏனென்றால் இவனுடைய அறிவின் ஆற்றலுக்கு எல்லையில்லாத பொருளே காரணமாக இருப்பதனால அந்த எல்லையற்ற பொருளை நோக்கி வளரக்கூடிய ஒரு அறிவை இந்த சிறு சிறு பொருட்கள்ல மாத்திரம் இணைத்து வைக்கிற போது அது இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். ஆகவே அந்த அறிவின் போக்கை உணர்ந்து முறைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பயிற்சியை இங்கே கொடுக்கிறாங்க. அந்த பயிற்சி ஆசை சீரமைப்பு. என்ன, முதல்ல ஒரு ஆசை எழும்போதே இது அவசியம் தானா, இது நல்ல ஆசையா என்று கேள்வி கேட்கணும். ஏனென்றால் ஒரு ஆசை ஒரு மனிதனிடத்தில் எழுந்து விட்டால் அது நிறைவு செய்ய வேண்டும். அப்படி நிறைவு செய்யாத ஆசை விட்டு வச்சா சேர்ந்து கொண்டே போக 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 கூட்டமாக கூடி சேர்ந்து விட்ட நிறைவு பெறாத ஆசைகள் தான் மனித மனதை ஒன்றுமில்லாத உழுத்து போக செய்யும். ஒரு
குற்ற உணர்வு இல்ல, ஒரு சோர்வு உணர்வு, டிப்ரெஷன், இவைகளெல்லாம் உண்டாகும். அதனால எந்த ஆசை எழுந்தாலும் அதை நிறைவு செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? முதல்ல நம்முடைய ஆற்றலை அளவிட வேண்டுமே. இந்த ஒரு ஆசை எழுந்தா இது எப்படி வந்தது, இது ஏன் எனக்கு, இதை பெற்று அனுபவிக்கத்தான் வேணுமா, இல்ல தேவையே இல்லையா? ஏனென்றா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பூ போட்ட ஷர்ட் போட்டுட்டு போயிருப்பாங்கன்னு வச்சுருந்தோம். அதை பார்த்து இவருக்கு ஆசை, எனக்கு அந்த மாதிரி பூ வேணும். அழிஞ்சி பார்ப்பாரு, அவர் எந்த கடையில் வாங்கினாருன்னு அவருக்கு தெரியாது. அது அப்படியே நிற்கும் ஒரு ஆசை. எங்க போனாலும் அதே பூ இருக்கான்னு பார்ப்பாங்க, கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அது மாதிரி இது ஒரு அவசியமான பொருளா என்பது முதல்ல தெரிவிக்கிறோம். அதன் பிறகு இதை அடையவும் அனுபவிக்கவும் எனக்கு உள்ளத்தாலும் உடலாலும் ஆற்றல் இருக்கிறதா? அது எல்லாரும் மலை மேல ஏறணும்னு போறாங்கன்னு. எனக்கு வயது 79. நானும் மலை ஏறலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னா, ஆசைப்படுறேன்னு சொன்னா, அரை பல்லாங்கு போறதுக்குள்ளாக 2 முக்கியம் வலி எடுத்து அதுக்கு மேல போக முடியாது. என்ன அப்போ உடலால செய்ய முடியாது. அப்ப ஆசையை மட்டும் பெருகிக்கொண்டு அது பெரிய ஆசை அப்படியேதான் அழியாது. அதே போல எண்ணத்தாலும் இன்னும் எத்தனையோ ஆசைகள் முடிக்க முடியாத, உடல்னாலேயோ உடலுடைய ஒரு வலிவுனாலேயோ அறிவனுடைய ஒரு வலிவுனாலேயோ முடிக்க முடியாத ஆசைகள் எல்லாம் நமக்கு ஓடுவாங்க. அதெல்லாம் உணர்ந்து கொண்டு நம்மால முடிக்க முடியத மாத்திரம் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதை முடிப்பதற்கு திட்டம் வகுத்து செயல்படுத்தி அதை முடிக்கணும். எந்த நேரத்தில் பார்த்தாலும் ஒரு ஆசை மிச்சம் இருக்கவே கூடாது. நம்முடைய செயலிலே கடமைகளிலே தொடர்ந்து செய்யக்கூடியது தவிர மற்றபடி எழக்கூடிய ஆசைகளை அதை தீர்மானம் செய்து முடித்துக் கொள்ள வேண்டும். ஆசைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிந்து நிற்கின்றனவோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனம் கீழ்நிலைய எய்திவிடும், சோர்வடையும். மேலும் நாம் அடைய வேண்டிய அறிவின் எல்லையாகிய இறைநிலை உணர்வும் ஆசையின் பெருக்கத்தாலே, தேக்கமுற்ற ஆசைகளாலே கிட்டாது. ஏனென்றால் இதுக்கு ஒரு சின்ன உதாரண கதை உண்டு. ஒரு அன்பர் கடவுளை அடைய வேண்டும் என்று ரொம்ப ஆர்வமா இருக்கார். அவர் பல ஞானிகளாண்ட போனார். போன உடனே இதே கேள்வி, உங்களை கடவுளை தெரியுமா, உங்களுக்கு எனக்கு காட்ட முடியுமா? இப்படி கேட்டா யாரும் சரியா சொல்லல. கடைசியா ஒருத்தர் சொன்னாரு, தெரியும்பா, எனக்கு காட்ட முடியுமா? ஓ சரி, அப்படியானா எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு காட்டணும், உட்காருங்க. ஒரு பேப்பர் ஒரு பென்சிலை கொடுத்தார். உங்களாண்ட தேங்கி நிற்கக்கூடிய ஆசை, முடிவு பெறாத ஆசை என்னன்னுட்டு ஒரு லிஸ்ட்ல எழுதுங்கன்னு சொன்னார். இவரு என்னன்னா கார் வாங்கணும், வீட்டை ரிப்பேர் பண்ணணும், எங்க பெண்ணு கல்யாணம் பண்ணணும், அது இதுன்னுட்டு ஒரு 20 ஐட்டம் எழுதினார். உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள தூரம் இவ்வளவுதான். இதை முடிச்சிடுங்க, நீங்களும் கடவுளும் ஒரு இடம் தான் சொன்னார். தத்துவ விளக்கம் எளிய முறையிலே உள்ள தத்துவ விளக்கம். எனவே அம்மாதிரியான ஒரு முழுமுதற் பொருளை அறிவதற்கு தடையாக உள்ளது முறைப்படுத்தாத, அதாவது முடிவு செய்யாத, நிறைவு செய்யாத, தேங்கி நிற்கக்கூடிய ஆசை. ஆசையினுடைய தேக்கம் நம்முடைய உள்ளத்திலே இல்லாத பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முறையாக எப்படி ஆராயும்? சமுதாயத்துக்கும் நான் ஆசைப்படும் பொருளை அடைந்தால் சமுதாயம் என்ன நினைக்கும், அது ஒத்துக்கொள்ளுமா? அப்படி ஒத்துக்கொள்ளாது போனால் சமுதாயத்துக்கு எதிர்ப்பாக எந்த ஆசையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத மனிதனால அமைதியாக வாழ முடியாது. அதே போல உடல் ஒத்துக்கொள்ளாத, மனம் ஒத்துக்கொள்ளாத ஒரு ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? முடியாது. இவையெல்லாம் பார்த்து அந்தந்த ஆசைகளை எழும்போதே களைந்துவிட்டு எந்த ஆசை இந்த வாழ்வுக்கு அவசியமோ, எந்த ஆசை நிறைவேற்றினால் அவன் உய்ய முடியுமோ அந்த ஆசைகளை வைத்துக் கொண்டு திட்டமிட்டு செயல்படுத்தினா எல்லோரும் அமைதியாக இருக்கும், வளமாக வாழும். அந்த பேராசையை கூட்டிக் கொண்டே போற போது
நல்ல ஆசைகளை முடிக்க முடியாத தோல்வி. இது ஒன்று. அதே போல